விஜய் ஆபத்தானவர் என்று லெட் மீ மேக் இட் வெரி கிளியர். விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர் சீமான் என்பதை நீங்கள் புரிந்து இவ்வளவு செய்திருக்கக்கூடிய திராவிடத்தின் மீது இளைஞர்களுக்கு ஓரளவு வெறுப்பை வந்ததற்கு காரணமே என்ன, என் இனத்திற்கும் என் கொள்கைக்கும் என்றைக்குமே சீமான் எதிரிதான் என்று சொன்னவர் தான் ஐயா சுபவி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு இனத்துரோக கட்சியிலிருந்து இப்போ திமுக போயிட்டு இருக்கிற ஆலிம் அல் புகாரி அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு எதிரானவர், தமிழ் இனத்துக்கு எதிரானவர் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இனத்துக்கு எதிரானவர், திராவிடத்தோட ஒரு அறிவடியாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு அல்லக்கையாக இருக்கக்கூடிய அவர் வந்து சொல்கிறாரு, விஜய் நம்மளுக்கு ஆபத்தானவரா என்றால் மேக் இட் கிளியர். எப்படி விஜய் நம்மளுக்கு ஆபத்தானவரோ மேக் இட் கிளியரா? விஜயோட சீமான் வந்து 1000 மடங்கு ஆபத்தானவர். பார்த்தீங்களா இந்த அல்புகாரி எப்படி கதறாப்புல பாருங்க. அந்த வக்கீல் வண்டு முருகன் நாட்டம் மேக் இட் கிளியர். விஜய் தோத்தா அவர் வந்து போயிடுவார், அவர்னால் நம்மளுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. திராவிடத்தை வந்து ஏதாவது பாதிப்பு இருக்கா? விஜயால் ஒன்றும் கிடையாது. ஆனால் சீமான் ஒரு தவறான சித்தாந்தத்தை, கருத்தை மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் அவர் விதைத்து கொண்டே வருகிறார். தவறான சித்தாந்தம் விதைக்கிறாராம். யார்? அண்ணன் சீமான். அடுத்து திராவிடத்தின் மீது ஓரளவுக்கு இளைஞர் மத்தியில் வெறுப்பு இருக்கிறதால் அதற்கு காரணமே சீமான் தான். சரியான நேரத்தில் நம் சீமானை எதிர்கொள்ளவில்லை, அவரை எதிர்க்கவில்லை என்ற கவலை எனக்கு இருக்கிறது. வக்கீல் வண்டு முருகன் ஓப்பனாக வந்து மேடையில் சீமானுடைய கருத்தை பார்த்து, சீமானை பார்த்து எனக்கு வந்து பயமாக இருக்குது, விஜயோட சீமான் தான் ஆத்தானவர் சொல்லி கதறி இருக்காப்புல. வக்கீல் வண்டு முருகன்னா இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சுபவி வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருப்பார். சுபவி இவர் மட்டும்தான் சீமானை எதிர்த்து சாட்டையை சுழற்றி கொண்டே இருந்தார். சீமான் வந்து பெரியாரை பற்றி பேசினால் இவர் மட்டும்தான் பதிலடி கொடுப்பார், மற்ற யாரும் கொடுக்கல. அப்போ சாட்டையை சுழற்றினார். முன்னாள் அமைச்சர் சீர்கொண்டு போனால் கூட இன துரோகி அப்படி என்றால் அது சீமான் தான், இனத்துக்கு எதிரானவர் அப்படி என்றால் சீமான் தான், கொள்கைக்கு எதிரானவர் என்றால் சீமான் தான் என்று முழங்கியவர் சுபவி. அந்த விஷயத்தில் சுபவியே பெரியவர், சீமானை எதிர்க்கும் சுபவியே பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் கதறி கழுவி வச்சிருக்கு வக்கீல் வண்டு முருகா. நம்ம இந்த வக்கீல் வண்டு முருகன்ட்ட என்ன கேட்குறோம் அப்படின்னா, சீமான் வந்து விஜயை விட 1000 மடங்கு ஆபத்தானவர்னு சொல்கிறது உங்களுடைய பயத்தை காட்டுது அப்படிங்கிறது தெரியுது. விஜயை விட ஆபத்தானவர் சீமான்னு சொல்கிறீங்க. ஆனால் சில அல்லக்கைகள், தாவைக்கு அல்லக்கைகள், அப்புறம் பாரிசான் போன்றவர்கள்லாம் சீமான் வந்து திமுக வேலை போயிட்டார் அப்படி இப்படிங்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து எதிரியே இந்த அல் புகாரி போன்ற இனத்துரோக கட்சியில் இருக்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தவரே கொடுக்குறார் விஜய் ஆபத்தானவர். ஏன்னா விஜயாட்சியில் என்ன நடக்குது, திமுக என்ன நடந்துச்சோ அதான் விஜயாட்சி நடக்குது. டிஎம்கேட 2.0 தானே விஜய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரியுது. அதனால தான் விஜயெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அவரெல்லாம் ஆபத்தானவரே இல்லை அப்படிங்கிறாப்புல. திமுக ஆட்சியில் எப்படி வந்து 10 தெலுங்கர் அமைச்சர் இருப்பாங்களோ அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான், 2 ஆட்சி ஒன்று தான் அப்படிங்கிறனால தான் விஜய் தட்சால் அவர் ஒன்றும் நம்மளுக்கு ஆபத்தானவர் இல்லை, சீமான் தான் ஆபத்தானவர். திராவிடம் எப்பயுமே சீமானவரில் தான் எதிர்ப்பான். ஏன்னா சீமானவர் தான் அந்த சித்தாந்தத்தை என்ன பண்ணுறாரு, திராவிடம் அப்படிங்கிறது தமிழருக்கு எதிரானது அப்படிங்கிறாரு. அதுதான் அடுத்து சொல்கிறாப்புல. சித்தாந்தம் கருத்தை மக்கள் மத்தியில் தப்பாக சீமான் வந்து விதைக்கிறார், தவறான கருத்தை விதைக்கிறார். என்ன கருத்து? தமிழ் தேசிய சித்தாந்தம் தமிழர்களுக்கு ஏற்ற சித்தாந்தம், மற்றவர்களுக்கு அது நீங்கள் சொல்கிற மாதிரி தவறான சித்தாந்தமாக இருக்கலாம். அது வந்து உங்களுடைய பிரச்சனை, அது வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அது முக்கியமான பாயிண்ட்டு. திராவிடத்தின் இளைஞர்களுக்கு இவ்வளவு செய்த திராவிடத்தின் விட இந்த இளைஞர்களுக்கு வெறுப்பு இருக்குன்னா அது காரணம் சீமான் தான். அப்பா ஒரு எதிரி உண்மையை ஒத்துக்கிட்டாயா? அல்புகாரி வண்டு முருகன் வந்து சொன்னதிலே இது ஒன்று தான் உண்மையான ஒரு வார்த்தை. இப்போது விஜய் வந்து அந்த திமுக எதிர்ப்புன்னு பேசி அவர் வந்து டக்குன்னு அவர் ஜெயிஸ்டாராக இருக்காருன்னா சீமான் 15 வருஷமாக போட்ட விதை, திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற விதை. அந்த விதையில் இவர் வந்தோடனே ஒரு நடிகை பின்பம், ஒரு பண பின்பம், சீமான் அவர்கள் மேலே வந்து 300 கோடி ரூபாயை வச்சுட்டு அவதூறு பரப்புனா அந்த பின்பத்தை வச்சு சீமான் திமுகவோட போயிட்டார் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு அவதூறை இன்ன வரையும் பேசுகிறாங்களே, அந்த அவதூறால் தான் இன்றைக்கி தாவேக்கா ஜெயிச்சிருக்குது. ஆனால் இந்த திராவிடத்து மேலேயும் திமுக மேலேயும் அதிமுக மேலேயும் மக்களுக்கு வெறுப்பு இருக்குன்னா, மெயினாக திமுக மேலே வெறுப்பு இருக்குன்னா அது காரணம் சீமான் அப்படிங்கிற ஒற்றை நபர் தான். இதெல்லாம் இங்கே இந்த பாரிசானுக்கு புரிய போகுது. விஜய்கிட்ட வந்து காசை வாங்கிட்டு, ரோட் மாஃபியாட்ட காசை வாங்கிட்டு உட்காந்துட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து சொல்கிறாப்புல, அந்த சுபவி தான் அதை வந்து பண்ணார், சீமான் எதிர்ப்பு. அந்த சுபவி தான் இனத்துக்கு எதிரி சீமான் அறிவிச்சார். இனத்துக்கு எதிரினா எந்த இனத்துக்கு சீமான் எதிரி? எனக்கு அது ஒன்று தான் புரியல. எந்த இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு சீமான் எதிரியா? தமிழர் வாழ வைக்கணும், தமிழர்களை வாழ வைக்கணும், தமிழ் மொழியை வாழ வைக்கணும், தமிழருக்கு காவேரியிலேருந்து தண்ணி வரணும், முல்லைப்பெயிலேருந்து தண்ணி வரணும், பாலாலேருந்து தண்ணி வரணும் அப்படின்னு பேசியிருக்காரு. கனிம வளம், காடு வளம் எல்லாத்தையும் காப்பாற்றணும், தமிழருக்கு உண்டான வேலைவாய்ப்பு கிடைக்கணும், கல்வி மருத்துவம்லாம் இலவசமாக கிடைக்குன்னு சொல்கிற சீமான் எப்படா தமிழ்நாட்டுக்கு எதிராக இருப்பார்? அப்போ இவங்க எந்த இனம் அப்படிங்கிறது தெரில. கொள்கைக்கு எதிரி அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். திராவிட கொள்கைக்கு சீமான் எதிரிப்பா
அது எதிரி தான். அது வந்து நம்ம சண்டை போடுறது தான் கடைசி வரை போயிட்டே இருப்போம். அது மாதிரி காங்கிரஸ் கட்சியும் நம்ம இனத்துக்கு எதிரி தான் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து நம்மளை எதிரிங்கிறாங்க, தமிழ் தேசம் அவங்க இதான் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இவ்வளோ நாள் இந்த தாவக தற்கொலைக்காரங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாரிசாலனா சீமான் வந்து விலை போயிட்டாருன்னு. சீமான் விலையே போக மாட்டார்ரா. 2வது சீமானை அவங்க எப்பட்றா ஏற்றுக்குவாங்க, கிறுக்கு பசங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சீமான் பேசுகிறது தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தனா எப்பட்றா வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கடா. ஐயா ஏகலைவன் சொன்ன மாதிரி தான் தோளில் கை போட்டு சீமானை வீழ்த்தலாமான்னு பார்க்குறாங்க. ஏற்றுன்னு சீமானை அடிக்க முடியல, இப்போ தோளில் கை போட்டு சீமானை அடிக்கலாமா மாண்பு அது இதுன்னு. அந்த இடத்துல சீமான் அவர்கள் நேற்றுக்கு வந்து கிளியர் பண்ணிட்டார். அதிமுகவோட ஒரு காலம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அந்த அம்பாசமுத்திர பொது வேட்பாளர் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸு, அது 300 கோடி ரூபா செலவில் எனக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக விஜய் ரூட் மாஃபியா வச்சு பண்ணுற ஒரு ஃபேக் அவதூறு, இனத்தை அழித்தவங்களோட நான் எப்படா கூட நிற்பேன் அப்படின்னு சொல்லி இப்போ எதுக்கு நான் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஆனால் சீமா தெளிவு. அப்போ இவங்க பேசின அவதூறு இருக்கும். ஆலிம் அல்புகாரி அப்படிங்கிற வண்டு முருகன் வந்து பட்டை கிளப்பிட்டாப்புல பதில் சொல்லிட்டாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தா இந்த வண்டு முருகன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கட்சிக்காக போயிருக்கார். இது வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா 6வது கட்சியான். முதல்ல டிஎன்டிஜே, அதான் அந்த தமிழ்நாடு ஜவஹி ஜமாத்து. நம்ம பி ஜெயலலிதான்னு ஒரு ஆள் இருக்கார்ல, அக்மாருக்கு யார், திராவிடன். அதனால் அந்த திராவிடனுக்கு பழனிபாவையும் பிடிக்காது, அந்த திராவிடனுக்கு சீமானவர்களையும் பிடிக்காது. ஏன்னா பாபாவுடைய இஸ்லாமிய மக்கள் மத்தியில் பாபாவை கொண்டு போய் சேர்க்குறாருல சீமானை. இப்போ இந்த பி ஜெயலலிதாவுக்கு என்ன ஒரு கடுப்புனா, இவனை கொண்டு போய் சேர்க்கலை, வைஜராம் கொண்டு போய் சேர்க்கறது பூரா யாரை சேர்க்குறாரு, பழனிபாவை கொண்டு போய் தமிழ் மக்களிடையவும் இஸ்லாமிய தமிழரிடையும் சேர்க்குறாரு. அது வந்து யாருக்கு எரியும் அப்படின்னா, பழனிபாபா எதிர்ப்பாளர்கள் இருக்காங்கள்ல, அந்த பிஜே போன்றவர்கள், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இது வச்ச மாதிரி இருக்கும். இந்த பிஜே வந்து பாபா அவர்களே வந்து அவர்களுக்கே வந்து கள்ள தொடர்பு இருக்கா அப்படின்னு சொன்னவர் தான் இந்த பிஜே. அப்போயே வந்து ஆமாடா கள்ள தொடர்பு இருக்குடா அது உன்னுடைய அப்படின்னு சொல்லி இப்போ எப்படி சீமான் முக்தாருக்கு பதில் கொடுத்தாரோ அதே பதில் அன்னைக்கு பாபா வந்து இந்த பிஜேவை கொடுத்துருக்காரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இடையில எரியுதுன்னா, சீமான் கொண்டு போய் பாபாவை கொண்டு போய் தமிழர்கள்ட்ட வந்து சேர்க்குறாரே. ஏன்னா பாபா வந்து திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசி வச்சுருக்காரு, அதை கொண்டு போய் சேர்க்குறோம்ல. அது மட்டும் இல்லாமல் பாபா வந்து தமிழர் அப்படின்னு சொல்லி சேர்க்குறோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து கீழே இது பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே இருக்காப்லையா. 2வது என்னென்னா டிஎன்டிஜே, ஏதோ இந்தியன் ஜவஹி ஜமாத்தா அந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்துருக்கார். பின்னர் வந்து ஐஎன்எல்பி, இந்தியன் நேஷ்னல் லீக் பார்ட்டி ஏதோ ஒன்று வந்து இருந்திருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் தமிழக வாழ்முறை கட்சியில் போய் இருந்திருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தா காங்கிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தா டிஎம்கே. என்னையா ஒருத்தன் ஒரு கட்சி மாறுவான், 2 கட்சி மாறுவான், கட்சி மாறிக்கிட்டே இருக்கிறாப்புல. யார், இந்த ஆலிம் அல்புகாரி அப்படிங்கிறவர். இந்த கேரக்டரு முழுக்க திமுக செம்பு தான், முழுக்க திமுக செம்பு. திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு அலையக்கூடிய ஒரு கூட்டம். இந்த திராவிட கூட்டத்தை சீமானவர்கள் வந்து தொடர்ந்து அம்பலப்படுத்திகிட்டு இருக்காரு. கருணாநிதி அவர்களை சீமான மாதிரி விமர்சித்ததில்லை. சுபையே சொல்கிறார் இல்லையா, திருவாரூர் வந்து திருடு போய் அப்படி அழுவாப்பில். அந்த மாதிரி கதற விடுறனால இவனுங்களுக்குலாம் அதுதான் மெயினாக. அந்த அல்புகாரிக்கு என்ன வந்து கீழே எரியிற மாதிரி எரியுது அப்படின்னா, தமிழர் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை, முஸ்லீம்களை சீமான தமிழர்னு சொல்கிறார். அதுதான் இந்த ஆளுக்கு பிரச்சனையா. அதாவது திமுகலானா முஸ்லீம்னு ஏற்றுக்குவாங்களா, அதிமுகவில் முஸ்லீம் மலையாளத்தோட ஏற்றுக்குவாங்களா, பாஜக கூட முஸ்லீம் மலையாளத்தை ஏற்றுக்குவாங்களா. ஆனால் நாம் தமிழ் கட்சியில் முஸ்லீமாக தமிழர் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முஸ்லீமில் தமிழர்னு சொல்லலாம்? ஐயோ சொல்லக்கூடாது, எங்களை முஸ்லீம் தான் சொல்லணும், முஸ்லீம் தான் எங்களோட அடையாளம். டேய், அவர் வண்டு முருகன் வந்து வண்டு முருகன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாப்புல. இஸ்லாமிய தமிழர்னு சொன்னால் உனக்கே எரியுது. நாடார சாதியாக நிற்காத, நீ வந்து தமிழர்னு வா, வன்னியரை நீ சாதியாக நிற்காத வா, தேவரை சாதியாக நிற்காத தமிழர்னு வாங்கிற மாதிரி இஸ்லாமிய தமிழர்களை தமிழராக வா, மதமாக நிற்காத அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாமல் உனக்கே எரியுது. அப்போது மேக் இட் கிளியர், விஜயோட சீமான் 1000 மடங்கு ஆபத்தானவன்னு சொல்லி ஆலிம் அல்புகாரிங்கிற வண்டு முருகன் சொன்னது உள்ளபடியே ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நம்ம வந்து வண்டு முருகன் நம்ம வந்து ஒன்றும் பதிலாக ஒன்றும் பெருசாக காசாக கொடுத்ததில்ல. சூப்பர். இதே மாதிரி நல்லா கதருங்கன்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.